கோயம்புத்தூர், கோவை. ஒரே நகரத்துக்கு இத்தனை பெயர்களா? ஆனால் இந்த நகரத்தின் உண்மையான பெயர் என்ன? கோயம்புத்தூர் என்ற பெயர் எப்படி உருவானது தெரியுமா? வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள கோயம்புத்தூர் இன்று தமிழ்நாட்டின் முக்கியமான தொழில் நகரங்களில் ஒன்றாக இருக்கிறது. தொழில் வளர்ச்சி, கல்வி, மருத்துவம், வணிகம் என்று பல துறைகளில் கோயம்புத்தூர் தனக்கென ஒரு முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது. ஆனால் இந்த நவீன நகரத்தின் பின்னால் பல நூற்றாண்டுகள் பழமையான வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றில் மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று இந்த நகரத்தின் பெயர் எப்படி வந்தது என்பதுதான். கோயம்புத்தூரின் பெயர் தோற்றம் குறித்து வரலாற்றில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கருத்துகள் காணப்படுகின்றன. அதில் பரவலாக குறிப்பிடப்படும் ஒரு கருத்தின்படி இந்த பகுதியுடன் தொடர்புடைய கோவன் என்ற உள்ளூர் தலைவரின் பெயருடன் புத்தூர் என்ற சொல் இணைந்ததாக கூறப்படுகிறது. புத்தூர் என்பது புதிய ஊர் அல்லது புதிய குடியிருப்பு என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படுகிறது. இதனால் கோவன் கூட்டல் புத்தூர் காலப்போக்கில் கோவன்புத்தூர் என்ற பெயராக உருவானதாக ஒரு கருத்து உள்ளது. மக்கள் பேசும் மொழியில் காலப்போக்கில் வார்த்தைகள் மாறுவது இயல்புதானே? அதேபோல் கோவன்புத்தூர் என்ற பெயரும் காலப்போக்கில் உச்சரிப்பில் மாற்றம் பெற்று கோயம்புத்தூர் என்ற பெயராக மாறியதாக கூறப்படுகிறது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த பெயர் ஆங்கிலத்தில் கோயம்புத்தூர் என்று எழுதப்பட்டு பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்கு நாம் அன்பாக கோவை என்று அழைக்கிறோம். ஆனால் கோவையின் வரலாறு பெயருடன் மட்டும் முடிந்துவிடவில்லை. மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அருகில் அமைந்துள்ள இந்த பகுதி இயற்கை வளம் மற்றும் விவசாயத்திற்கும் முக்கியமானதாக இருந்தது. காலப்போக்கில் தொழில் வளர்ச்சி அதிகரிக்க தொடங்கியது. குறிப்பாக நெசவு மற்றும் நூற்பாலை தொழில்கள் வளர்ந்ததால் கோயம்புத்தூர் ஒரு முக்கியமான தொழில் நகரமாக உருவெடுத்தது. அதனால்தான் இன்று கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் முக்கிய தொழில் நகரங்களில் ஒன்று என்ற பெருமையை பெற்றிருக்கிறது. ஒரு காலத்தில் ஒரு சிறிய குடியிருப்பாக இருந்த பகுதி இன்று ஆயிரக்கணக்கான தொழில்கள் இயங்கும் நகரமாக வளர்ந்திருக்கிறது. இதுதான் ஒரு நகரத்தின் வளர்ச்சி. ஒரு பெயருக்கு பின்னால் ஒரு வரலாறு, ஒரு நகரத்துக்கு பின்னால் பல தலைமுறைகளின் உழைப்பு. அதுதான் நம்முடைய கோவை. கோயம்புத்தூர் என்ற பெயருக்கு பின்னால் பல்வேறு வரலாற்று கருத்துகள் இருக்கின்றன. ஆனால் இந்த மண்ணின் சிறப்பு அதன் பெயரில் மட்டுமல்ல, அதன் மக்கள், பண்பாடு, உழைப்பு மற்றும் வளர்ச்சியில்தான் இருக்கிறது. இப்படி தமிழ்நாட்டின் ஊர்கள், நகரங்கள் மற்றும் அவற்றின் பெயர்களுக்கு பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான வரலாறுகளை தெரிந்து கொள்ள என்னோட பார்வையை ஃபாலோ பண்ணுங்க.